கிடைக்கணும் கிடைக்கணும் அத்தனையும் விருது அவருக்கு கிடைக்கணும். ஏன்னா அவர் வந்து இசை கடவுள். 100 படத்தில் ஒரு 45 படங்கள் மியூசிக் பண்ணியிருக்காரு. என்னுடைய முதல் படத்தில் எனக்கு லைஃப் கொடுத்தவர் அவருடைய மியூசிக்ஸு. சிம்போனியை வந்து நான் நேரில் பார்த்ததுன்றது இட்ஸ் எ வெரி த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ். அரசு விழாவாக இருந்தாலும் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அரசு விழா மாதிரியே நடக்கல, இது ஒரு குடும்ப விழா மாதிரி தான் இருந்தது. அவங்க ரொம்ப பிறப்பால் ஜீனியஸ்னு சொன்னால் திருப்பி திருப்பி அதான் வார்த்தை, பொருத்தமான வார்த்தை. அது அந்த குடும்பத்துக்கே இருக்குது. இசை கடவுள் இளையராஜா சாருக்கு வந்து 50வது ஆண்டு பொன் விழா நடத்திய தமிழ்நாடு அரசுக்கு நன்றி நன்றி நன்றி. இது ஒரு ரொம்ப ஒரு அழகான ஒரு தருணம். இந்த தருணத்தில் நான் இதை ஃபுல்லாக நான் பார்த்தேன். இந்த நிகழ்வை பார்க்குறதுக்கு நான் கொடுத்து வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ராஜா சாருக்கு நன்றி நன்றி நன்றி. எல்லா தருணத்தில் நமக்கு இசை கொடுத்து நமக்கு இவ்வளோ வருஷம் எவ்வளவோ ரசிகைகள் எவ்வளவோ படங்கள். இன்னும் அவர் வந்து இதே போல் எல்லாருக்கும் ஒரு மோட்டிவேஷனாகவும் ஒரு இன்ஸ்பிரேஷனாகவும் ஒரு இசை கடவுளாகவும் எப்போவுமே ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் லாங் லைஃபாக எப்போவுமே ஆரோக்கியமாக இருக்கணும். அண்ட் இந்த ஃபங்க்ஷன் நடத்துறதுக்கு தமிழ்நாடு அரசுக்கு கோடி கோடி நன்றிகள். அந்த விருது வந்து கண்டிப்பாக ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விருதாக இருக்குது. வருஷம் வருஷம் கொடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ அது கண்டிப்பாக கொடுக்கணும். அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விருதாக இருக்குது. கிடைக்கணும் கிடைக்கணும் அத்தனையும் விருது அவருக்கு கிடைக்கணும். ஏன்னா அவர் வந்து இசை கடவுள். அவருக்கு வந்து எல்லாமே நல்லா கிடைக்கணும். இன்னும் நிறைய விருது கிடைக்கணும். அப்படி தான் நான் ஆசைப்படுறேன் மனசார. என்ன விருது? யாருக்கு விருது கொடுத்தாலும் அந்த விருது பெற்றவர் வந்து ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டசாலியாகவும் லக்கியாகவும் ரொம்ப ரொம்ப லக்கியான ஒரு பர்சனாக இருக்க முடியும். சிம்போனி இசையை நீங்கள் கேட்டிருப்பீங்க. லண்டனில் அரங்கேற்றம் பண்ண அதே சிம்போனி இசை நம்ம தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் அரங்கேற்றம் பண்ணாங்க. ஸோ அந்த ஃபீல் எப்படி இருந்துச்சு சிம்போனி கேட்குறது? ஐயோ, ரொம்ப அழகாக இருந்தது. ரொம்ப ரொம்ப அழகான இருந்தது. நான் தான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி பார்த்தேன். இந்த சிம்பனி பார்த்தேன். ஏதோ நான் நேரு ஸ்டேடியமில் தான் உட்காந்துட்டு இருந்தது. ஆனால் வெளிநாட்டில் எங்கேயோ நான் உட்காந்துட்டு அதை ஃபுல்லாக கண்ணால் பார்க்குற மாதிரியே ஒரு ஃபீலு இல்லையா? அவ்வளோ 87 அவங்க ஆர்கெஸ்ட்ரா எல்லாரும் வெளிநாட்டிலிருந்து இங்கே வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஃபஸ்ட்டு நம்ம நன்றி சொல்லணும். ஏன்னா என்ன ஒரு டெடிகேஷன், என்ன ஒரு இது இருக்கும் இல்லையா? மியூசிக்கு ஒரே ஒரு நோக்கி அந்த மியூசிக்காக அவங்க ஊர்லேருந்து வந்து நம்ம ஊருக்கு வந்து இசை பண்ணியிருக்காங்க நம்ம ராஜா சருக்காக. ஸோ அவங்களுக்கு நன்றி. ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. இளையராஜா சார் என்னுடைய ஒரு 100 படத்தில் ஒரு 45 படங்கள் மியூசிக் பண்ணியிருக்காரு. என்னுடைய முதல் படத்தில் எனக்கு லைஃப் கொடுத்தவர் அவருடைய மியூசிக்ஸு. இன்றைக்கும் நம்ம இத்தனை குழந்தைங்களாக இருக்கிறவங்க தாலாட்டு பாட்டாக இருக்கட்டும், சென்டிமெண்ட்ஸ் பாட்டாக இருக்கட்டும், அம்மா பாட்டாக இருக்கட்டும், எல்லாம் கேட்டுகிட்டே இருக்கலாம். மியூசிக்ஸ் நமக்கும் அவ்வளோ பிடிக்கும். அவர் வந்து நமக்கு ஒரு குரு. ஸோ அவரை வந்து வாழ்த்த வயதில்லை. ஸோ அவருடைய ஆசீர்வாதம் எங்களுக்கும் கிடைக்கணும். இந்த இதில் வந்து ஒரு தமிழக அரசு எடுத்து இப்படி ஒன்று இது நடத்தியிருக்கு. அதனால் நம்மளுடைய சிஎம் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அவர் ஈ வாஸ் ஸோ ஹாப்பி. அப்படியே பயங்கரமாக ஒரு சென்டிமெண்ட் ஆகிட்டார். வி ஆர் ஆல்சோ வெரி ஹாப்பி. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. தேங்க்யூ ஃபார் இளையராஜா சார் பாட்டில் உங்களுக்கு பிடிச்ச பாடல் என்ன மேடம்? 2 வரி பாடலாம். ஐயோ, அதெல்லாம் வேண்டாம். என்னுடைய படத்தில் பாட்டெல்லாம் என்ன சத்தம் இந்த நேரம், கடலோர கவிதைகள்,
குணா படத்தில் எவ்வளோ பாட்டு எனக்காக எழுதியிருக்காங்க, எல்லாமே மியூசிக் பண்ணியிருக்குது, எல்லாம் பிடிக்கும். எல்லாரும் ஆசைப்பட்டதை நம்ம உலகத் தமிழர்களின் தலைவராக இருந்து நம்ம தமிழக முதல்வர் அவர்கள் மிக சிறப்பாக செஞ்சு முடிச்சிருக்காங்க. இதை பார்க்குறக்கே ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா இது வந்து மிக தகுதியான ஒருவருக்கு நடந்த விழா. இது ஒன்றும் எந்த விதமாக அவருக்கு இன்னும் எவ்வளோ பெரிய விழா எடுத்தாலும் அது தகும். இந்த அளவுக்கு பண்ணது வந்து தமிழக அரசில் நம்முடைய முதல்வர் தவிர யாரும் செஞ்சிருக்க முடியாது. அந்த வகையில் அந்த அரசுக்கும் முதல்வர் அவர்களுக்கும் பெரிய நன்றி. ஏன்னா நம்ம எல்லாரும் வந்து ஒரு இரவும் பகலமாக ரசிச்சுட்டு இருக்கிற ஒரு மனிதரை உலகமே கொண்டாடக்கூடிய, உலகத் தமிழர்கள் கொண்டாடக்கூடிய ஒரு மனிதருக்கு இவ்வளோ பெரிய புகழ் மாலை சூட்டியிருக்காங்க. அது ரொம்ப பெருமையாக இருக்குது. விழா ரொம்ப அற்புதமாக இருந்தது, வெரி இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ரொம்ப அழகான அரங்கு அமைப்புகள், அழகான ஏற்பாடுகள். அது முதல்வருடைய உரை ரொம்ப நல்லா இருந்தது. அதில் வந்து இளையராஜா சார், ரஜினி சார் பேசுனதெல்லாம் வந்து ஒரு மோஸ்ட் ட்ரெண்டிங் இதாக போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன், போய் ஆகிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது ஃபங்க்ஷன். ஒரு கொஞ்சம் கூட போரடிக்காமல் அந்த சிம்போனியை வந்து நான் நேரில் பார்த்ததுன்றது இட்ஸ் எ வெரி த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ். இதெல்லாம் வந்து நம்ம லைஃப்பில் நினச்சி கூட பார்க்கல, நம்ம நேரில் பார்க்க முடியும்னு அதை பார்த்துட்டோம். ரொம்ப பெருமையான தருணம் இது. இந்த வாழ்நாளில் ஒரு மறக்க முடியாத ஒரு நாள் இது. எல்லாரும் சொன்ன மாதிரி தமிழ் வாழ்க, இளையராஜா சார் வாழ்க, தமிழக முதல்வர் வாழ்க. நன்றி. இளையராஜா அவர்களுடைய பேரில் வந்து ஒவ்வொரு வருஷமும் இனி விருது வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை எப்படி வந்து திரைத்துறை சார்பில், தயாரிப்பாளர் சார்பில்? நிச்சயமாக, அதாவது மிகப்பெரிய தான் சொன்னேன், தமிழக முதல்வர் இன்றைக்கி செஞ்சுருக்கிற ஒரு அறிவிப்பும் ஒரு ஏற்பாடும் மொத்த உலக தமிழர்கள் என்ன ஆசைப்படுறாங்களோ அத்தனையும் அவருடைய மனசாட்சியாக இருந்து அவர் அதை செஞ்சுருக்காரு. இன்றைக்கி ஒவ்வொரு வருஷம் இளையராஜா பேரில் ஒரு விருதுன்றது, அதை வாங்குறது எவ்வளோ பெரிய விஷயம். ஒரு ஆஸ்கார் வாங்குற மாதிரி ஒரு பெருமைக்குரிய விஷயம். அது கண்டிப்பாக அது தமிழ் சினிமாவுக்கு கிடைச்ச மாபெரும் கௌரவம். அது கண்டிப்பாக அது முதல்வர் செஞ்ச அந்த உதவியை நம்ம வாழ்நாளில் என்று மறக்க மாட்டோம் தமிழ் ரசிகர் மக்கள். இது வரைக்கும் தமிழ் சினிமா உலகம் எத்தனையோ இசையமைப்பாளர்களை சந்தித்திருக்கிறது. அத்தனை இசையமைப்பாளர்களை சந்திச்சிருந்தாலும் இளையராஜா அதில் தனி அப்படின்றது மொத்த நாடும் ஒத்துக்கொள்ளும். அதாவது இந்த சிம்பொனி இசை இன்றைக்கு வந்து அந்த மேடையில் அந்த சிம்பொனி இசைக்கலைஞர் இசைத்த போது அப்படியே அந்த நாடி நரம்பெல்லாம் ஒரு தமிழுக்கும் துடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்படி ஒரு இசையை நம்மால் இங்கேருந்து ஒருத்தர் போன, பண்ணைபுரத்துலேருந்து ஒருத்தர் போன ஒரு இசைக்கலைஞர் சாதிச்சிருக்கார் அப்படின்போது அவருடைய உழைப்பு, அதாவது அவர் இளையராஜாவே சொன்ன மாதிரி அந்த 72 பேரும் வாசித்த எல்லா இசைக்குறிப்புகளும், ஒவ்வொரு இசைக்குறிப்பும் இளையராஜாவுக்கு எழுதப்பட்டது. அதாவது இவருக்கு சுத்தமாக அந்நியமான ஒரு இசை. அந்த இசையை இந்த அளவு தேர்ச்சியோடு எழுதுறதும், அந்த இசைக்கலைஞர் இவரை வந்து அப்படியே தூக்கி வச்சு கொண்டாடுறது பார்க்கும்போது ஒவ்வொரு தமிழுக்கும் பெருமை தேடி கொடுத்துருக்கார் இளையராஜா அப்படின்னு தான் சொல்லணும். இன்றைக்கு இந்த விழாவை நம்முடைய தமிழக முதல்வர் நடத்தின விதம் இருக்க, அது அட்டகாசம். அரசு விழாவாக இருந்தாலும் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அரசு விழா மாதிரியே நடக்கலை. இது ஒரு குடும்ப விழா மாதிரி தான் இருந்தது. அப்படி தான் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினி இளையராஜாவை பாராட்டியதும் சரி, கமல்ஹாசன் இளையராஜாவை பாராட்டியது எல்லாமே ஒரு நிறைவான குடும்ப விழாவில் கலந்து கொண்டு வெளில வர்ற ஒரு எண்ணம் தான் எல்லாருக்குமே வருது. அந்தளவுக்கு நிறைவான விழா. மிகச்சிறப்பான அறிவிப்புகள் எடுத்துருக்காங்க. இதில் முதல்வர் வைத்த கோரிக்கையும் ஒரு அருமையான கோரிக்கை. சங்கத்தமிழுக்கு இளையராஜா இசையமைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பதிலுக்கு இளையராஜா சொன்னது இன்னும் பிரமாதமான விஷயம். இந்த சிம்பொனி இசை எல்லா அரசியலும் கேட்கறதுக்கு வாய்ப்பு வழங்குகிற விதத்தில் ஒரு மிகப்பெரிய அரங்கத்தில் மீண்டும் இந்த இசையை எல்லாருக்குமாக நடத்திருக்கார். அது வந்ததுன்னா நிச்சயமாக எல்லா தமிழ் அரசியலும் கொடுத்து வைத்தவர்கள், நான் சந்தேகம் இல்லை. சார், அவர் வந்து தமிழ் சினிமாவுடைய இசை வடிவத்தையே மாற்றினார் அப்படின்லாம் நம்ம நிறைய வந்து சொல்லுவாங்க அவருடைய பெருமைகள். அது எல்லாத்துக்கும் சேர்த்துனா ஒரு அங்கீகாரமாக நம்ம எடுத்துக்க முடியுமா? 100%. அதாவது இளையராஜாவுடைய இந்த 50 வருட பயணத்தை பக்கத்திலிருந்து பார்க்கக்கூடிய வாய்ப்பு பெற்றவன் நான். அவருடைய முதல் படத்திலேருந்து பார்க்குறேன். ஒவ்வொரு அங்குலமாக வளர்ந்தவர் தான் அவர். இசையெல்லாம் கற்றுக்கிட்டு இசைத்துறைக்கு வரல அவர். ஆனால் இன்று வரையிலே கற்றுக்கிட்டு இருக்கார். அது வந்து மிகப்பெரிய ஒரு கலைஞர் வளர்ந்ததுக்கப்புறம் அதை கற்றுக்கணும்னு யாருக்கும் தோணாது. ஆனால் இதை எல்லா நாட்களும் இசை ஒரு பக்கம் இளையராஜாவால் இசையை வளர்ந்துட்டு இருக்குன்னா, இன்னொரு பக்கம் இளையராஜா இந்த இசையை கற்றுக்கிட்டே இருக்கான்றது ரொம்ப பெரிய விஷயம். இது வந்து இன்றைக்கு நடந்த நிகழ்ச்சியும் சரி, இளையராஜாவுடைய சிம்பொனியும் சரி, மொத்த தமிழுக்குமான அங்கீகாரம் இல்லை, சந்தேகம். சார், பஞ்சு அருணாச்சலம் அவர்கள் இருந்திருந்தா என்ன நினைக்கிறீங்க? பஞ்சு அருணாச்சலம் இன்றைக்கி இல்லையே அந்த ஒரே ஃபீலிங் தான் இந்த நிகழ்ச்சியில் இருக்கும்போதே எனக்கு இருந்தது. என்னென்னா அவர் ஒரு கன்விக்ஷனோட. இவருடைய அண்ணன் பாவலர் வரதராஜனுடைய இவங்களெல்லாம் நான் ஒரு ஆள் இப்போ என்ன ஒரு 70 வருடத்திற்கு முன்னாடி பிடிச்ச அவங்களுக்கு தெரியும். அவங்க வந்து என்னுடைய அபிப்பிராயத்தில் ஜீனியஸ். இங்கே ஒரு வார்த்தை சொல்லணும்னு சொன்னால் பாவலர் நடந்துக்கிட்டே பாட்டை கட்டிடுவார்.
என் ரூமில் எல்லாம் தங்கியிருக்காங்க. நான் பட்டவாயத்திலேன்னு ஒரு கிராமத்தில் இருந்தேன். அங்கே நான் லீடர். அந்த குளித்தலை தாலுக்காவில் இருக்கிற எல்லா கிராமத்துக்கும் மாட்டு வண்டியிலேயே நாங்கள் போயிருக்கிறோம். அப்போ உங்களுக்கு குதிரை வண்டி கூட அங்கெல்லாம் கிடையாது. ஆக குளித்தலையில் இருக்கக்கூடிய பொய்யாமணி, சிச்சாப்பூர், அந்த ஏரியா முழுக்கவே இவங்க பாடியிருக்காங்க. கடைசியாக பாடிட்டு ஒரு டீ கடையில் உட்காந்து இட்லி சாப்பிடுவோம். இட்லி சாப்பிட்டு நைட்டு என் ரூமில் படுத்துட்டு மறுநாள் இன்னொரு ஊருக்கு போவாங்க. அவங்க ரொம்ப பிறப்பால் ஜீனியஸ்னு சொன்னால் திருப்பி அதான் வார்த்தை, பொருத்தமான வார்த்தை. அது அந்த குடும்பத்துக்கே இருக்குது. அதான் அவனை வாழ்த்தினேன். நல்லா இருக்கட்டும். அவர் என்னை விட இளையவர். என்னுடைய வாழ்த்துக்களை உரித்தாக்குகிறேன்.